அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழையால் பாலம் இடிந்து விழுந்துள்ளது என்ற செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஒரே நாள் பெய்த மழையில் தற்காலிக பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது. சத்தக்காரன்பட்டி பகுதியில் பாலம் கட்டுமான பணிக்காக அருகே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் சேதமடைந்திருக்கிறது. தூத்துக்குடியில் மழை பெய்து வருகிறது. ஒரே நாள் பெய்த மழையில் தற்காலிக பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியை கடக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைகிறார். விவரம் என்ன செல்வன்? நிச்சயமா தலைவதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து வரும் ஒரே நாள் கனமழையில் தற்காலிக பாலம் என்பது இடிந்துள்ள இந்த சம்பவம் என்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் என்பது தேங்கியுள்ள ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள இந்த செய்திநல்லூர் சத்தக்காரன்பட்டி பகுதியில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக அமைப்பதற்கான பணிகள் என்பது தொடங்கியது. இதற்காக தற்காலிக பாலம் என்பது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு பணிகள் என்பது நடந்து வருகிறது. தற்போது தற்காலிக பாலத்திற்காக குழாய்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் போக்குவரத்து என்பது நடந்து வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு முதல் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக தற்போது அந்த தற்காலிக பாலம் என்பது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. காலை முதலே அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலையும் இருந்து வருகிறது. தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம் அந்த சேதமடைந்த பாலத்தினை தற்காலிகமாக சீரமைப்பதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியில் உள்ள தோண்டப்பட்ட குழிகளிலும் அதிக அளவில் மழை நீர் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அதை அகற்றி தொடர்ந்து பாலங்களை கட்டுவதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.